பேர் கமெண்ட்லைங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கிறீங்க. அதாவது விலை ஜாஸ்தின்னு சொல்றீங்க. அதெல்லாம் கரெக்டு தான். அதாவது வந்து ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய விலைக்கு இருக்கக்கூடிய ரேட்டுக்கு நம்ம வந்து பார்ட்டி சொல்லக்கூடிய விலை நம்ம சொல்றோம். அதுல இருந்து நம்ம வந்து சிட்டிங் கூப்பிட்டு போறோம். நம்ம வந்து விலை கம்மியாகுது, எச்சாகுது. அது ரெண்டாவது பிரச்சனை. இன்னொன்னு சொல்றவங்க அந்த பகுதியில அந்த விலைக்கு வந்து பூமி கிரையமா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்லணும். ஒண்ணுமே தெரியாம சும்மா 3 இருக்கிறோம்னு சொல்லி போட்டு ஏதோ ஒன்று தட்டி விட வேண்டியது. இப்படித்தான் போயிட்டு இருக்குது கதை. இதுல வேற தேவையில்லாத கெட்ட வார்த்தை வேற ஒரு சிலர். அது வேண்டாம். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பொதுத்தளத்துல அவங்களுக்கு நாகரிகம் இல்லாம பேசிடலாம். நம்ம நாகரிகம் இல்லாம பேசக்கூடாது. அதாவது நாங்க வந்து மீடியேட்டர் தான். அதாவது வந்து என்னன்னா பையருக்கு செல்லருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு தபால்காரர் தான் நாங்க. என்னன்னா பார்ட்டி சொல்றாங்க. அதாவது செல்லர் வந்து சொல்றாங்க இத்தனை லட்சம்பா அப்படின்னு சொல்றாங்க. அதை கொண்டு வந்து நாங்க சேர்த்தக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அது பையர்கிட்ட சேர்த்தக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து இப்போ இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பேசுறோம் பண்றோம். அதுதான் ரெண்டாவது. நம்ம வந்து அதுக்கு தான் வந்து எங்ககிட்ட இது வரைக்கும் வியாபாரம் பண்ணவங்க சிட்டிங்க வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நாங்க வந்து எல்லாத்துக்கிட்டையுமே நேரடியா பார்ட்டி கிட்ட உட்கார வச்சுதான் நாங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கிறோம். யாருக்கிட்டையுமே வந்து எப்படி என்ன சொல்றது டைரக்டா நாங்க விலையை சொல்லி நாங்க முடிச்சதே கிடையாது. அப்படி ஒரு வியாபாரமே இது வரைக்கும் நாங்க நடந்தது கிடையாது. அப்படித்தான் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சரி வேண்டாம் விடுங்க. அந்த பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. இப்பவும் அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துலதான் இருக்கும். நல்ல கரெக்டான விலை தான் அது. அது வந்து பார்ட்டிகளுக்கு கண்டிப்பா இங்க இடம் தொலாவிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது வந்து நம்மளுக்கு இப்ப 5 சென்ட் வந்து நம்மளுக்கு சேலுக்கு வந்துருக்குதுங்க. 5 சென்ட் ஒண்ணு, 3.5 சென்ட் ஒண்ணு. 3.5 சென்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப வந்து கேட்டிருக்கிறது 3 சென்ட்டுக்கு தான் பணம் கேட்டிருக்காங்க. அது வந்து கிராஸ் வருது. அந்த 1/2 சென்ட் கழிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து 21க்கு 56ங்க. 56 சைஸ்ல வந்திருக்குது. இந்த பாருங்க சைட்டை காட்டினா சைட்டை காட்டலின்னு வேற ஒருத்தர் திட்டினாரு. 38க்கு 60ங்க. இது வந்து 30 அடி ரோடுங்க. அது வந்து 23 அடி ரோடு. அதாவது 3 சென்ட் இருக்கிறது வந்து 23 அடி. இது வந்து 30 அடி ரோடுங்க. இது கிழக்கு பார்த்துருக்குது. 3.5 சென்ட் இருக்கிறது வந்து வடக்கு பார்த்துருக்குதுங்க. கிழக்கு பார்த்துருக்கக்கூடிய 5 சென்ட்டுக்கு வந்து பார்ட்டி கேட்கக்கூடிய விலை வந்துங்க 19 லட்சங்க. அதாவது வடக்கு பார்த்துருக்கக்கூடிய 3.5 சென்ட் 3.5 சென்ட்ல 3 சென்ட்டுக்கு தான் நம்ம வந்து அதாவது நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு போக போறோம். அதுக்கு வந்து பார்ட்டி கேட்கக்கூடிய விலை வந்துங்க 18 லட்சம் கேட்கறாங்க. இந்த 2 ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. எங்கேன்னு கேட்டீங்கன்னா நம்ம சரவணம்பட்டியிலிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் வருங்க. இன்ஜினியர் காலனிங்க. விஸ்வாசோரா இதுகளுக்கு பக்கத்துல இருக்குது இன்ஜினியர் காலனி. அங்கதான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. நல்ல ப்ராப்பர்ட்டி. இந்த சரௌண்டிங்ல இடம் தொலாவிட்டு இருக்கிறவங்களா இருந்ததுன்னா இந்த மறக்காம நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. உடனடியாக பார்ட்டிகிட்ட நேரடியாக உட்கார வைக்கிறோம். கரெக்டான விலைக்கு நாங்கள் முடிச்சு தரேங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றிங்க, வணக்கங்க.